அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. உலகத்தில் நம்ம பார்க்கலாம், ஒரு பிச்சைக்காரனாக இருந்தவர், ரொம்ப அதாவது கடை நிலையில் இருந்தவர், ஏழ்மையில் திடீர்னு நல்ல செல்வம் படைச்சவராக ஆயிட்டார். இது பெரிய விஷயமே கிடையாது. ஒரு பெரிய பணக்காரர், நல்ல தனவந்தர், திடீர்னு ஒரு கால சூழ்நிலையில் அவர் பிச்சைக்காரர் மாதிரி ஆயிட்டார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இர்ஹமு மினன் நாஸி ஸலாஸன், இந்த 3 பேர் மேலே நீங்கள் இறக்கப்படுங்கன்னா. அசீஸு கௌமின் தல், ஊரில் ரொம்ப முக்கியமான ஆள், பிரமுகர், அவருக்கு காசு பணம் இல்லை, அவருக்கு செல்வாக்கு ரொம்ப மிகுதியான ஆள், நல்ல கண்ணியமான், திடீர்னு ஏதாவது ஒரு செயல் செஞ்சு அவர் இழிவுபடுறார், அவர் இழிவுடைய நிலைக்கு போகிறார், இவர் மேலே இறக்கப்படுங்கன்னா. உடனே எல்லாரும் மக்கள் எல்லாம் என்னன்னு சொன்னால் இவரை திட்ட ஆரம்பிப்பாங்க, இவரை கேலி பேச ஆரம்பிப்பாங்க, எல்லா விஷயமும் செய்வாங்க. திருப்பி சொன்னாங்க, வகனியு கௌமின் இஃப்தகர், ஊரில் ரொம்ப முக்கியமான ஆள் மட்டும் கிடையாது, பெரிய செல்வந்தர், நிறைய செல்வாக்கு படைச்சவர், நிறைய காசு பணங்களை செலவழிச்சிருக்கிறார். திடீர்னு ஒரு கால சூழ்நிலையில் ஒரு பெரிய லாஸ், பிஸ்னஸில் ஏழை ஆகிட்டார், இவர் மேலே இறக்கப்படுங்கன்னா. ஆலிமம் பைன ஜுஹால், 3வது நபர் யாருன்னா, மடையர்கள் அல்லது முட்டாள்களாக இருக்கக்கூடிய இடத்துல ஒரு ஆலிம் மாட்டிக்கிட்டார். அல்லது இதை இப்படியும் சொல்லலாம், சிறுவர்களுக்கு மத்தியில் ஒரு கல்வி படைத்தவர் மாட்டிக்கொள்றார். சில பேர் இன்னைக்கு கேள்வி கேட்பாங்கல்ல, ஜனத்தை இதுக்கு பதில் சொல்லுங்க, அதுக்கு பதில் சொல்லுங்க. அவர் ஆர்கியூமெண்ட், அவர் எப்படியாவது தோத்து போகணும், ஆர்கியூமெண்ட்ல இவர் ஃபெயில் ஆகணுங்கிறதுக்காக வேண்டி கேள்வி கேட்பாங்க. சொன்னாங்க, இந்த 3 பேர் மேலே இறக்கப்படுங்கன்னா. அப்போ உண்மையிலேயே அவங்கள்ட்ட விஷயம் இல்லைன்னு கிடையாது, கால சூழ்நிலை அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு கொண்டு போயிருக்கு. அதனால இவங்க மேலே இறக்கப்படுங்கன்னா. வாக்கிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.